குன்னத்தூர் எம்எல்ஏ ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எதிர்க்கட்சி தலைவர்களும் அம்மாவால் இந்த தமிழகத்திற்கு உங்களை முதலமைச்சராக்கினார் என்று பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் உங்கள் மனசாட்சியை தொட்டு பன்னீர்செல்வம் அவர்களே, உங்கள் மனசாட்சியை தொட்டு நினைத்து பாருங்கள். அம்மாவுக்கு உங்களை அறிமுகம் செய்தது, முதலமைச்சராக பரிந்துரை செய்தது யார் என்பதை உங்கள் மனசாட்சியை தொட்டு நினைத்து பாருங்கள். சின்னம்மா அவர்களே உங்களை அம்மாவிற்கு அடையாளம் காட்டியவர் என்பதை நீங்கள் திரும்பி மனசாட்சியை தொட்டு நினைத்து பாருங்கள். அது மட்டுமல்ல, பல முறை நீங்கள் முதலமைச்சராகும் போது சின்னம்மா அவர்களின் ஆதரவின் பேரிலே அம்மாவிடம் நல்ல பெயரை எடுத்து முதலமைச்சராக இருந்தீர்கள். பிறகு அம்மா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது நீங்கள் அம்மாவின் இறப்பிலே ரகசியம் இருப்பதாக சொல்லுகிறீர்கள். அதே பன்னீர்செல்வம் ஊடகங்களை கூப்பிட்டு 70 நாள் கழித்து மருத்துவமனையில் என்னை மறைந்த முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அழைத்தார்கள், என்னோடு பேசினார் முதலமைச்சர் என்று சொன்னவர் இந்த பன்னீர்செல்வம். 70 நாள் கழித்து மதுசூதனனை பொதுச் செயலாளராக ஆக்க வேண்டும் என்று இவரிடம் பேசியதாக சொன்ன பன்னீர்செல்வத்திற்கு இப்பொழுது அம்மாவின் உடல்நிலை சரியில்லாத இருந்த நிலை மீது சந்தேகம் வந்ததாக உளறுகிறார். நான் கேட்கிறேன், முதலமைச்சர் எங்களது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்தபோது இன்று குறை கூறக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கு அப்போலோ மருத்துவமனையில் யாருடன் நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்தீர்கள்? உங்களை இந்த கட்சிக்கு அறிமுகம் செய்த சின்னம்மா அவர்களுடன் தான் நீங்கள் இருந்து அம்மாவின் நிலையை அறிந்து கொண்டிருந்தீர்கள். அத்தனை மருத்துவர்களிடமும் நிதியமைச்சராக இருந்த நீங்கள் பேசி வந்தீர்கள். ஆனால் இப்பொழுது அம்மாவின் இறப்பிலே மர்மம் என்று சொன்னால் பொதுமக்களை குழப்புவதற்காகவும் அதிமுக தொண்டர்களின் ஆதரவை பெறுவதற்காகவும் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்பதை இந்த அதிமுக தொண்டன் உறுதியாக சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, இன்று எங்களது கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தியாக தலைவி சின்னம்மா அவர்களை குறை கூறக்கூடிய பன்னீர்செல்வத்தை உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இன்று சின்னம்மா அவர்களை குறை கூறக்கூடிய பன்னீர்செல்வமே, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் உயிர், அம்மாவின் உடலை விட்டு பிரிந்தவுடன் உன்னை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள் என்று சொன்ன பொழுது சின்னம்மா நல்லவர்களாக தெரிந்தாரா? அன்று நீ எதையும் சொல்லவில்லையே. பிறகு உனக்கு ஏன் இந்த பதவியை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று ஊடகங்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் கேட்கிறார்கள். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சொல்கிறேன். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பல ஆண்டுகளாக இந்த ஆட்சி பட்டு போய்விட்டது என்று சொன்ன பொழுது பல்லை இழித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு நீ ரசித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக, அது மட்டுமல்லாமல் உங்கள் கட்சியில் உங்களுக்கு ஆதரவில்லை என்று சொன்னாலும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்கள் உங்கள் கட்சியில் உங்களுக்கு ஆதரவில்லை என்றாலும் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று சொன்னபோது அதையும் ரசித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு இருந்தீர்கள். பன்னீர்செல்வம் அவர்களே, இது நியாயமா? அம்மா இருந்திருந்தால், உயிரோடு சட்டசபையில் முதலமைச்சராக இருந்திருந்தால் எதிர்க்கட்சியினர் பேசிய இந்த வார்த்தைக்கு நீங்கள் பதிலளிக்காமல் சிரித்துக் கொண்டு இருந்திருப்பீர்களா? உங்களுக்கு கட்சி உணர்வு, அம்மா மீது பற்று இருந்திருந்தால் அதற்கு உடனடியாக எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் 5 ஆண்டு கால ஆட்சியை பட்டு போய்விட்டது என்று சொல்லுகிறாயே என்று 5 ஆண்டு திட்டங்களை, அம்மா வகுத்த திட்டங்களை சொல்லி அவர்களுக்கு பதில் சொல்லி இருக்க வேண்டும் உடனடியாக.